ஃப்ரெண்ட்ஸ், மல்டி விட்டமின் டயட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குட் மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி இருக்குது, கேபேஜ் இருக்குது, வெங்காயம், பின்ன பீன்ஸு, மல்லி செடி, கேரட்டு, கொஞ்சம் பூண்டு, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் குளிர், எல்லா இடத்துலையும் குளிர் இருக்குது. ஸோ ஒரு ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கு நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். டயட்டு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பேனில் ஒரே ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு நம்மளுக்கு பிடிச்ச ஆயில், என்ன நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதை போட்டுக்கலாம். அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் போடுறேன். சேம் டைம் நான் அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுறேன். வெங்காயம் எல்லாம் வதங்கணுன்றது இல்லை, பூண்டும் சேர்த்துடணும். எல்லா காயும் 1 by 1 சேர்த்துடலாம். மல்லி செடி மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். வேறு எல்லா காயும் நம்ம இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே எல்லாத்தையும் வதக்கி கொடுத்துருக்கேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றினேன், நிறைய ஊற்றில, ஜஸ்ட் ஒரு அரை ஸ்பூன். இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் ஆட் பண்ணிடலாம். சேம் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உளுத்தம் பருப்பை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு 2 ஸ்பூனு கொஞ்சம் அரைச்சி எடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்புன்னா போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த உளுத்தம் பருப்பு ஒரு 2 ஸ்பூனு சும்மா கொஞ்சம் அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை இதோடவே சேர்த்துடலாம். ரொம்ப நைஸாக ஆகாது, என்னென்னா வறுத்திருந்தாலும் கொஞ்சம் நைஸாகும். பட் நம்மளுக்கு இது அவ்வளோ நைஸ் ஆகாது. இந்த தண்ணியில் இதை கட்டி இல்லாமல் கொஞ்சம் கரைச்சி கொடுத்துக்கிடலாம். இப்போ அந்த உளுந்து, அந்த காய்ங்கெல்லாம் கொஞ்சம் வெந்து வரட்டும். ரொம்ப காய் வேகணுன்ற அவசியம் இல்லை, பட் நம்மளுக்கு அந்த உளுந்து கொஞ்சம் வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கேவரு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கேவரு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சின்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இந்த உப்பு, பிளாக் சால்ட் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் கிளறி கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். என்னென்னா இந்த காய் கலர்ஸ் எல்லாம் அது மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். சேம் டைம் கொஞ்சம் டேஸ்ட்டும் அது கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் இந்த கேவரு மாவை சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுடுறேன். கட்டி இல்லாமல் கிளறிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளது எல்லாமே கொஞ்சம் கொதிச்சு வந்துட்டுருக்குது. அடுத்து நான் கொஞ்சம் ஓட்ஸு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் இதில் சேர்த்துடுறேன். ஓட்ஸ் நம்ம ஒன்றும் தண்ணியில் கரைக்கணுன்றது அவசியமே இல்லை. இதை அப்படியே போட்டு கொஞ்சம் நம்ம கிளறி கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் போடலை காரத்துக்கு. ஸோ ஒரு கிச்சன் கிங் மசாலா, ஒரு சிக்கன் மசாலா, இல்லை மேகி மேஜிக் மசாலா, எதனா நீங்கள் ஒரு ஃப்ளேவருக்காக இதை சேர்த்துடலாம். நான் இப்போது இந்த மேகி மசாலா தான் சேர்க்குறேன். அதுக்கு அடுத்து கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆயில் சேர்க்காமே இருந்தாலும் அதுவும் நம்மளுக்கு ஹெல்த் வைஸு அதுவும் நல்லதில்லை. ஸோ கொஞ்சம் நம்ம இதோட என்ன ஃபேட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் எதனா சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மல்லி செடி சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துடலாம். அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நான் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அமுல் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு.
இப்போ நான் இதோட இந்த பட்டர் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு ஆகிற அளவுக்கு இருக்கும். இது வந்து டயட்டுகளில் இருக்கிறவங்களுக்கும் இது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இது சுகர் பேஷண்ட்க்கும் இது நல்லது. பட்டு என்னன்னாக்கா கொஞ்சம் அவங்களுக்கு இது கஞ்சி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக கொடுத்தோம்னாக்கா சுகர் பேஷண்ட்க்கு இது ஓகே. டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாமே ஸ்ட்ரென்த் உள்ள ஐட்டம்ஸாக இருக்குது. மார்னிங் இதை எடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மல்டி விட்டமின் டயட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.